ஹலோ வேஸ் அனைவருக்கும் ஈரான் போர். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைஞ்சு ஈரான் மீது தாக்குதல் தொடர்ந்தது. இந்த தாக்குதல்ல 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானை ஆட்சி செய்து வந்த அந்த நாட்டோட உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமனி கொல்லப்பட்டார். இது உலக அளவுல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இதையடுத்து ஈரான் அதிபர் பெசஸ்கியான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு பதிலடி தராம ஓயமாட்டா என தெரிவிச்சிருந்தார். இந்த சூழல்ல தான் ஈரான் தனது பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு. குறிப்பா ஆபரேஷன் பதே-இ-ஜாங் என்ற பெயர்ல தாக்குதலை தொடங்கிய ஈரான் சவுதி அரேபியா, பக்ரைன், கத்தார், ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துச்சு. தற்போது அஜர்பைஜான் நாட்டின் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதையடுத்து வளைகுடா நாடுகளில் தொடர்ந்து போர் பதற்றம் நிலவி வருது. தவிர தாக்குதல் மேலும் தீவிரமடைய எனவோ நீண்ட நாட்கள் தொடரும் எனவோ தகவல் வெளியாகி இருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையான தீவிர போரால உலகம் முழுவதும் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில இதுவரை 16 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஈரான், இஸ்ரேல், லெபனான், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், பக்ரைன், சவுதி, கத்தார், இலங்கை, சிரியா, ஈராக், ஜோர்டான், எகிப்து, சைப்ரஸ், துருக்கி உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் எண்ணெய் வளர்த்தாலும் கச்சா எண்ணெயால பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது நடத்திய தொடர் தாக்குதல்ல ஈரான்ல மட்டும் 1230 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் இந்திய பெருங்கடல்ல அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதல்ல ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கப்பட்டதுல 87 பேரும், லெபனானில் நடைபெற்ற தாக்குதல்ல 72 பேரும் இறந்திருக்காங்க. மேற்கண்ட 16 நாடுகளை தவிர ஹோர்முஸ் நீரிணை வழியா நடைபெறும் கச்சா எண்ணெய் விநியோகமும் சீர்குலைந்ததால உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியும் உருவாகி இருக்கு. இன்னொரு புறம் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தீவிர வான்வழி தாக்குதலையும் நடத்தி வருது. கடந்த மார்ச் 2 முதல் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை குறிவச்சு நடத்தப்படும் இந்த தாக்குதலால பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் கடும் புகைமூட்டமா காணப்படுது. இஸ்ரேலை தரைப்படை தாங்கிகள் லெபனான் எல்லைக்குள்ள நுழைந்துள்ள நிலையில பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இஸ்ரேல் எச்சரித்திருக்கு. அதே நேரத்தில் ஈரானுடன் நடைபெற்று வரும் போர் தொடர்ந்தா வாரத்துக்கு 27,000 கோடி இழப்பு ஏற்படும் என்று இஸ்ரேல் நிதி அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. போரால இஸ்ரேல்ல பல இடங்கள்ல வேலைக்கு செல்லவும் அலுவலகங்கள் கடைகளை திறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதே நிலை தொடர்ந்தா அலுவலகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்களுக்கு இழப்பீடும் வழங்க வேண்டியிருக்கும். இதனால அரசின் பட்ஜெட் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்றும் இஸ்ரேல் நிதி அமைச்சகம் எச்சரித்திருக்கு. முக்கியமா ஈரான் உச்ச தலைவராக கடந்த 37 ஆண்டுகளாக பதவி வைத்து வந்த அயதுல்லா அலி காமனி கடந்த பிப்ரவரி 28, 2026 அன்று தெஹ்ரான்ல இஸ்ரேல் நடத்திய அதிரடி ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதலுக்கு ப்ளூ ஸ்பாரோ எனப்படும் நவீன ஏவுகணையை இஸ்ரேல் பயன்படுத்தியதா தகவல் தெரிவிக்கிறது. இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதலை ஆபரேஷன் ரோரிங் லயன் என்று அழைக்கிறது. அதே சமயம் அமெரிக்க பென்டகன் ஆபரேஷன் எபிக் பியூரி என குறிப்பிடப்பட்டிருக்கு. பிப்ரவரி 28 அதிகாலை ஈரானின் தெஹ்ரான் நகரின் மையப்பகுதியில் உள்ள கமேனியின் குடியிருப்பு வளாகத்தை இலக்கு வச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. மார்ச் 1 அன்று அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டதை ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் உறுதி செய்தது. இதனைத் தொடர்ந்து ஈரான்ல 40 நாட்கள் தேசிய துக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலின் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாரிப்பான ப்ளூ பாரோ மற்ற ஏவுகணைகளை விட மிகவும் ஆபத்தானது. 6.51 மீட்டர் நீளமும் 1900 கிலோ எடையும் கொண்ட இந்த ஏவுகணை வான்வெளியில இருந்து ஏவப்படக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். இந்த ஏவுகணையின் தனி சிறப்பு அதன் செங்குத்தான பயணப்பாதை தான். பொதுவா வான் பாதுகாப்பு அமைப்புகள் அடிவானத்திலிருந்து வரும் அச்சுறுத்தல்களையே கண்காணிக்கும். ஆனா ப்ளூ பாரோ விண்வெளியின் விளிம்பு வர சென்று அங்கிருந்து கிட்டத்தட்ட நேர் செங்குத்தாக இலக்கை நோக்கி விழும். ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு வேகத்துல வானிலிருந்து கீழே பாயும். இந்த ஏவுகணையை ரேடார்களால கண்டறிவதற்குள்ள அது இலக்கை நோக்கி தாக்கி அழிக்கும். தொடக்கத்துல இஸ்ரேலின் ஆரோ வான் பாதுகாப்பு அமைப்பை சோதிப்பதற்காக ஒரு டம்மி ஏவுகணையாகவே ப்ளூ பாரோ உருவாக்கப்பட்டது. ஈரான் போன்ற நாடுகளின் ஏவுகணையில சுட்டு வீழ்த்த பயிற்சி பெறவே இது பயன்பட்டது. ஆனா இந்த தொழில்நுட்பத்தையே அடிப்படையாக கொண்டு ராக்ஸ் என்ற அதிநவீன போர் ஏவுகணையை இஸ்ரேல் உருவாக்கியது. இந்த ஏவுகணை ஜிபிஎஸ் சிக்னல்கள் முடக்கப்பட்ட சூழலிலும் இனர்சியல் நேவிகேஷன் சிஸ்டம் மூலம் இலக்க துல்லியமா தாக்கும் திறன் கொண்டது. 500 கிலோ எடையுள்ள வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் இது தரைக்கு அடியில உள்ள இலக்குகளை ஊடுருவி சென்று அழிக்கக்கூடியது. 1989 ஆண்டு முதல் ஈரானின் முழு அதிகாரத்தையும் தன் வசம் வைத்திருந்த கமேனியின் மறைவு அந்த நாட்டின் அரசியல் மற்றும் ராணுவ கட்டமைப்புல பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் முழுமையாக ஒருங்கிணைந்து இந்த தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இது உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயத்துல மீண்டும் இந்திய பெருங்கடல்ல ஈரானிய கப்பல் அடைக்கலம் கொடுத்த இந்தியா. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் இணைஞ்சு ஈரான் மீது தாக்கல் நடத்தி வரும் நிலையில மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் நீடிக்கிறது. அதன் ஒரு பகுதியா இந்திய பெருங்கடல்ல இருந்த ஈரான் போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி ஏவுகணை மூலம் தாக்கி மூழ்கடித்தது. இந்த போர் பதற்றங்களுக்கு மத்தியில ஈரான் கடற்படையினருக்கு இந்தியா மற்றும் இலங்கை மனிதாபிமான அடிப்படையில அடைக்கலம் அளிச்சிருக்கு. ஈரானின் ஐரிஸ் டேனா கப்பல் அமெரிக்காவில் தாக்கப்படுவதற்கு
சில நாட்களுக்கு முன்பே ஈரானின் மற்றொரு போர்க்கப்பலான ஐரிஸ் 11 தொழில்நுட்ப கோளாறு காரணமா அவசரமா கொச்சி துறைமுகத்துல தஞ்சமுக அனுமதி கேட்டிருந்தது. பிப்ரவரி 28, 2026 அன்று ஈரான் விடுத்த இந்த கோரிக்கையை ஏற்று மார்ச் 1 அன்று இந்தியா அனுமதி வாங்கியது. மார்ச் 4 அன்று கொச்சி வந்தடைந்த இந்த கப்பலில் இருந்த 183 மாலுமிகளும் தற்போது கொச்சியில உள்ள இந்திய கடற்படை முகாம்கள்ல பாதுகாப்பா தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கப்பலும் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை அணிவகுப்புல பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்கு அருகிலே ஈரானிய கப்பல் அமெரிக்காவில் தாக்கப்பட்ட நிலையில காயமடைந்த 32 மாலுமிகளை இலங்கை மீட்டது. மேலும் ஐரிஸ் புஷர் என்ற மற்றொரு ஈரானிய கப்பலும் என்ஜின் கோளாறு காரணமா இலங்கை கடற்பரப்புக்குள்ள நுழைய அனுமதி கேட்டது. இலங்கை அரசு மனிதாபமான அடிப்படையில் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து அதிலிருந்து 219 மாலுமிகள் கொழும்பு அருகே உள்ள ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து பேசிய இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக ஒவ்வொரு உயிரும் விளைவிப்பட்டது, நடுநிலை வைக்கும் அதே வேளையில உயிர்களை காப்பதற்கு முன்னுரிமை அளிக்கிறோம் என்று தெரிவிச்சிருக்காரு. ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி இந்தியா மற்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சர்களிடம் தொலைபேசி வாயிலா பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது எங்கள் மாலுமிகளை மீட்ட இலங்கை அரசுக்கு நன்றி. எந்தவித முன்னெச்சரிக்கையின்றி 2000 மைல்களுக்கு அப்பால் சர்வதேச கடற்பரப்புல இருந்த ஒரு கப்பலை அமெரிக்கா தாக்கியிருப்பது ஒரு குற்றம். இது சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ளப்படும் என தெரிவித்ததா தகவல் வெளியாயிருக்கு. முக்கியமா ரேடாரில் சிக்காது ஈரான் அருகே ராட்சச போர்க்கப்பலை இறக்கிய இந்தியா அமெரிக்காவுக்கு பதிலடியா? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது போர் புரிந்து வருது. இது மத்திய கிழக்குல பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் ஏற்றுமதி நடக்கும் ஈரானின் ஹர்மூஸ் ஜலந்தியில கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இந்தியா உட்பட பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தான் ஹர்மூஸ் ஜலந்தியின் நுழைவாயிலா இருக்கும் ஓமன் வளைகுடாவில் ரேடாரில் சிக்காத சக்தி வாய்ந்த INS சூரத் போர்க்கப்பலை நம் நாடு நிலைநிறுத்தியுள்ள நிலையில அதன் பின்னணி பற்றிய பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கு. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிரமாக போர் புரிந்து வருது. ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருக்காரு. இருப்பினும் போர் தொடர்ந்து தீவிரமாகி வருது. ஈரானும் பதிலடி கொடுத்து வருது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ராணுவ தளம், கடற்படை தளம், விமான தளம் இருக்கும் நாடுகளை குறிவச்சு ஈரான் தாக்குதல் நடத்தி வருது. சவுதி அரேபியா, பக்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், ஓமான் உட்பட பல நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலமா அட்டாக் நடத்தி வருது. இந்த போர் இந்திய பெருங்கடல் வர வந்துவிட்டது. ஈரானின் ஐரிஸ் டனா என்ற போர்க்கப்பல் மீது இந்திய பெருங்கடல் அருகே அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்கல் நடத்தி மூழ்கடித்தது. இதுல 87 பேர் வரை பலியாகி இருக்காங்க. இந்த ஈரானின் போர்க்கப்பல் நம் நாட்டில் இருந்து ஈரானுக்கு புறப்பட்டு சென்ற போது இந்த சம்பவம் நடந்தது. சர்வதேச கடற்படை ஆய்வு 2026 நிகழ்ச்சியில பிப்ரவரி 18, பிப்ரவரி 25 வரை வங்காளவிரிகுடா கடலில் நடந்த கடற்படை பயிற்சியில ஈரான் போர்க்கப்பல் பங்கேற்று நாடு திரும்பிய போது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்கி அழித்தது. தற்போது இந்த போர்க்கப்பலில் உள்ளவர்களுக்கு இலங்கை கடற்படை உதவி செய்து வருது. மேலும் இந்த விஷயத்துல அமெரிக்காவை நம் நாடு கண்டிக்கவில்லை என்று மத்திய அரசை எதிர்கட்சியினர் விமர்சனம் செய்து வராங்க. இப்படியான சூழலில் தான் திடீர்னு நம் நாட்டின் சக்தி வாய்ந்த INS சூரத் போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் ஈரானின் ஹர்மூஸ் ஜலசந்தியின் நுழைவாயிலாக அறியப்படும் ஓமன் வளைகுடா கடல் பகுதியில் நம் நாட்டின் நவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட INS சூரத் போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த INS சூரத் போர்க்கப்பல் 2025 ஜனவரி மாதம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இந்த கப்பலில் உள்ள 75% உள்நாட்டு தொழில்நுட்பமாகும். ப்ராஜெக்ட் 15P திட்டத்தின் 4வது மற்றும் கடைசி போர்க்கப்பலா இது உருவாக்கப்பட்டது. நம் நாட்டில் உள்ள போர்க்கப்பலின் அதிநவீன வசதி கொண்ட போர்க்கப்பல்ல ஒன்றாக உள்ளது. இது 7400 டன் எடை கொண்டது, 163 மீட்டர் நீளம் கொண்டது. இதில் உள்ள கேஸ் டர்பைன்கள் காரணமா 30 நாட்ஸ் வரையிலான வேகத்தை எட்டக்கூடியது. ரேடாரில் சிக்காது. மேலும் இது ஸ்டெல்த் வகை போர்க்கப்பலாகும். இதனால இந்த கப்பல் எதிரிகளின் ரேடாரில் சிக்காது. இந்த கப்பல்ல இருந்து சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ஏவ முடியும். AI தொழில்நுட்பம் மூலம் இயங்க அமைப்புகளுடன் வடிவமைக்கப்பட்ட நம் நாட்டின் முதல் போர்க்கப்பல் இதுவாகும். முக்கியமாக பிரம்மோஸ் 2 ராக்கெட் லாஞ்சர்கள், அதிவேக பிரம்மோஸ் ஏவுகணை, பராக்கு 8 ஏவுகணை, ஆகாஷ் ஏவுகணைகள், நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் கனரக டார்பிடோ குழாய் லாஞ்சர்கள் கொண்ட அதிநவீன ஆயுதங்களை இந்த போர்க்கப்பல் இருந்து ஏவி எதிரிகளை அழிக்க முடியும். இதனால இந்த INS சூரத் போர்க்கப்பல் போர்ல எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டது. அமெரிக்காவுக்கு பதிலடியா இந்தியா வந்துவிட்டு ஈரானுக்கு திரும்பி சென்ற ஈரானின் டெனா போர்க்கப்பலை இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்கல் நடத்தி மூழ்கடித்தது. இப்படியான சூழல தான் ஓமன் வளைகுடாவில் நம் நாடு வளம் வாய்ந்த INS சூரத் போர்க்கப்பலை நிலைநிறுத்தியுள்ளது. இது பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க இந்த போர்க்கப்பல் களமிறக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஓமன் வளைகுடாவில் ஏன்? இருப்பினும் தற்போது சூழல்ல இந்த நடவடிக்கை என்பது நம் நாட்டுக்கு வரும் போர்க்கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. ஹர்மோஸ்
ஜலசந்தி வழியா இந்தியாவில் இருந்து செல்லும் கப்பல்களுக்கும் இந்தியாவுக்கு வரும் கப்பல்களுக்கும் பாதுகாப்பு தருவதற்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா கூறப்படுகிறது. மேலும் தேவைப்பட்ட அரபு நாடுகளில் உள்ள இந்தியர்களை வெளியேற்றவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்காகவும் இந்த INS சூரத் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளதா கூறப்படுது. அதே நேரம் அமெரிக்கா மூழ்கடித்த ஈரான் போர்க்கப்பலை காக்கும் பொறுப்பு இந்தியாவுக்கு உண்டா? மார்ச் 4 புதன்கிழமை அன்று அமெரிக்கா ஒரு வீடியோ வெளியிட்டது. தனது நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இந்திய பெருங்கடல்ல ஈரான் நாட்டின் போர்க்கப்பல் ஒன்று மீது தாக்கல் நடத்தி அதை மூழ்கடித்ததா தெரிவித்தது. முக்கியமா இதுவரை 80 பேருக்கு மேல பலியாயிருக்காங்க. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி கூற்றுப்படி இந்த கப்பலின் பெயர் டெனா. இதுல சுமார் 130 மாலுமிகள் இருந்தாங்க. இந்த கப்பல் இந்திய கடற்படையின் அழைப்பின் பேர்ல வந்திருந்தது என்றும் எந்த எச்சரிக்கையின்றி இது மூழ்கடிக்கப்பட்டது எனவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமா இந்த தாக்கல் செய்தி வெளியான பிறகு சில கேள்விகள் இருந்தது. ஈரான் நாட்டிலிருந்து இவ்வளவு தொலைவில் இந்த தாக்கல் ஏன் நடத்தப்பட்டது? இந்த தாக்குதல் சட்டப்படி சரியானதா? இதன் பொருள் இந்த போர் இப்போது இந்தியாவுக்கு இன்னும் நெருக்கமா வருதா? இது தொடர்பா இந்தியா என்ன செய்ய முடியும்? ஈரானிய போர்க்கப்பலின் பாதுகாப்புக்கு இந்தியாவுக்கு எந்த வகையில பொறுப்பு இருந்தது? முக்கியமா ஈரானிய போர்க்கப்பலை மூழ்கடிக்க மார்க் 48 நீர்மூழ்கி ஏவுகணைகளை பயன்படுத்தியதா அமெரிக்கா கூறியுள்ளது. இது எதிரியின் நீர்மூழ்கி கப்பல் அல்லது போர்க்கப்பல்களை தாக்க பயன்படுத்தப்படுது. இவற்றை நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள் அல்லது விமானங்களில் இருந்தும் ஏவ முடியும். அமெரிக்க கடற்படையின் கூற்றுப்படி அவர்களின் அனைத்து நீர்மூழ்கி கப்பல்களிலும் இந்த மார்க் 48 நீர்மூழ்கி ஏவுகணைகள் உள்ளது. அமெரிக்க கடற்படை கடந்த 3 தசாப்தங்களா இந்த வகை நீர்மூழ்கி ஏவுகணைகளை பயன்படுத்துவது. இதன் புதிய பாதிப்பின் எடை சுமார் 1700 கிலோகிராம் ஆகும். ஈரான் நாட்டிலிருந்து இவ்வளவு தொலைவில் இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது? இந்த கேள்விக்கு மார்ச் 2 அன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அமெரிக்க விமானப்படை ஜெனரல் டான் கேன் பதிலளிச்சிருந்தார். முழு பிராந்தியத்திலும் உலகம் முழுவதிலும் எங்களது நடவடிக்கைகள் தொடரும். இந்த வார்த்தைகள் அமெரிக்காவின் நோக்கத்தை தெளிவாக காட்டுது. இந்த தாக்குதல் சட்டப்படி சரியானதா? முக்கியமா இலங்கையோட காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 19 கடல் மைல்கள் சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததா இலங்கை அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தது. கடல்சார் மற்றும் சர்வதேச வர்த்தக சட்ட நிபுணரான மூத்த வழக்கறிஞர் ராகுல் எந்த ஒரு நாட்டு கடற்பரப்பில் இருந்தும் 12 கடல் மைல்கள் வரையிலான பகுதி பிராந்திய கடல் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் அங்கு நடக்கும் எந்த ஒரு சம்பவமும் நிலத்தில் நடந்தது போலவே கருதப்படும். மேலும் சட்ட விதிகளும் அவ்வாறே பொருந்தும். இதற்கு அப்பால் 200 கடல் மைல்கள் வரையிலான பகுதி சிறப்பு பொருளாதார மண்டலமாகும். இங்க நாட்டுக்கு எண்ணெய் எரிவாயு, மீன்பிடித்தல் போன்றவற்றில் சில வணிக உரிமைகள் கிடைக்கும். ஆனா இந்த பகுதி பிராந்திய கடல் பகுதி போன்றது அல்ல என்றார். இப்போது இந்த சம்பவம் இலங்கையின் பகுதியில் நடந்திருந்தா அந்த பிரச்சனையை சர்வதேச அளவில் எழுப்ப இலங்கைக்கு முழு உரிமை உண்டு. உதாரணமா இந்த கப்பல் மூழ்கியதால எண்ணெய் கசிவு ஏற்படும் அபாயம் இருந்தாலோ அல்லது மற்ற கப்பல்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டாலோ அல்லது இலங்கையின் வணிக நலன்கள் பாதிக்கப்பட்டாலோ இலங்கை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இந்திய கடற்படையின் முன்னாள் அதிகாரி சுதீர் பிள்ளை அமெரிக்காவும் இஸ்ரேலோ இந்த மோதல் தொடங்கியது சட்டப்பூர்வமானதா அல்லது அரசியல் ரீதியாக சரியானதா என்பது தனித்த மற்றும் விவாதத்துக்குரிய கேள்வி. ஆனா போர் தொடங்கிய பிறகு திறந்த கடல்ல அமெரிக்காவின் எதிரி போர்க்கப்பல் ஈரான் கப்பல் இருந்தா அது சட்டப்பூர்வமான ராணுவ இலக்காக கருதப்படும் என்றார். முக்கியமா மார்ச் 4 அன்று ஜெனரல் டான் கேன் அளித்த தகவலின்படி ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் அரபிக்கடல்ல நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ஒன்றாகும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்தே ஈரான் சுற்றியுள்ள பகுதியில் தனது ராணுவ பலத்தை பெருக்கும் பாணியில ஈடுபட்டுள்ளதா அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க போர்க்கப்பல்கள் இந்தியாவின் மேற்கு கடற்கரையை ஒட்டி அரபு கடலிலும் காணப்பட்டது. அமெரிக்க கடற்படை தனது துறைமுகங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்கவில்லை என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியா என்ன செய்திருக்க முடியும்? ஈரானிய போர்க்கப்பல் மீதான தாக்குதலுக்கு பிறகு இலங்கையுடன் இணைந்து தானோ பல உதவி நடவடிக்கைகளை மேற்கொண்டதா இந்திய கடற்படை மார்ச் 5 அன்று ஒரு அறிக்கையில் தெரிவிச்சிருக்கு. அட்மிரல் சுதீர் பிள்ளை கருத்தின்படி இந்த சூழல்ல இந்தியா அந்த கப்பலை தாக்குதலிருந்து காக்க சட்டப்பூர்வமாக எதையும் செய்திருக்க முடியாது. அப்படி செஞ்சிருந்தா இந்தியாவே இந்த மோதலில் ஒரு தரப்பாக கருதப்பட்டிருக்கும். அந்த கப்பல் இந்திய பிராந்திய கடல் எல்லைக்குள்ள அல்லது இந்திய துறைமுகத்தில் இருந்திருந்தா இந்தியாவின் நடுநிலைத்தன்மை காரணமா அதற்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கும். மேலும் எந்த ஒரு தரப்பும் அங்கு தாக்குதல் நடத்த அனுமதிக்கப்பட்டிருக்காது. ஆனா கப்பல் நமது எல்லைக்குள்ளும் இல்ல, நமது துறைமுகத்திலும் இல்ல என்னும் போது கடற்படை போர் விதிகளின்படி போர்ல ஈடுபட்டுள்ள நாடுகள் அதை ஒரு ராணுவ இலக்காக கருதலாம். இந்தியா அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு அளிக்க தனது போர்க்கப்பல்களை அனுப்பியிருந்தா அது மோதல்ல இந்தியாவின் ஒரு பக்கம் சேருவதா பார்க்கப்பட்டிருக்கும். நாங்க பேசிய நிபுணர்களின் கூற்றுப்படி இந்தியாவில் நடந்த கடற்படை பயிற்சிக்கு பிறகு அந்த போர்க்கப்பலின் பாதுகாப்பு என்பது அந்த நாடு மற்றும் அந்த கப்பலின் சொந்த பொறுப்பாகும். தூதரக ரீதியா இந்தியா பேச்சுவார்த்தைகளை ஆதரிக்கிறது.